பக்கத்தில் வனிதாக்கா இருக்காங்க. அதில் எவ்வளோ சிரிச்சாங்க, கொஞ்சம் பயம் போயிடுச்சு படம். இல்லைக்கா, நீங்கள் சிரிச்சாதான் அழகாக இருக்கீங்க. கேம்னாலே பிரச்சனை தான். அது எந்த பிக் பாஸ் கேமாக இருந்தாலும் சரி, அது வந்து ஃபோனில் இருக்கிற கேமாக இருந்தாலும் சரி. குட்டி பொண்ணு ஜெயாலாம் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 வயசில் பில்லு வரும்போது மட்டும் ஒரு 99 ருபீஸ் போயிட்டே இருக்கும். என்னடா இந்த 99 ருபீஸ்னா இமெயில். இட்ஸ் அ வெரி கரண்ட் ட்ரெண்டிங் டைட்டில். த டைட்டில் இட் செல்ஃப் ஒரு பெரிய ஈர்ப்பு கண்டிப்பாக இருக்குது. எல்லாருக்குமே இமெயில்னால் என்னன்னு தெரியும். அது தெரியாத குழந்தை கூட இருக்காது. அந்த அளவுக்கு வந்து இமெயில் அப்படிங்கிறது வந்து ஒரு வெரி, எப்படி சொல்கிறது, ரொம்ப கேட்சி டைட்டில்னு கண்டிப்பாக சொல்லலாம். கண்டிப்பாக அது சம்திங் டு டூ வித் இன்டர்நெட் அண்ட் சம்திங் டு டூ வித் யூனோ தெர் இஸ் ஒரு கதை கண்டிப்பாக இருக்குது, கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. இவங்க எஸ்ஆர் ஃபிலிம் ஃபேக்ட்ரி, எஸ்ஆர் ராஜன் அவர்கள் வந்து இந்த படம் வந்து எழுதி இயக்கியிருக்காங்க. சவுண்ட்ஸ் லைக் தெர் இஸ் அ லாட் ஆஃப் கண்டென்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் பேசுகிறத வச்சு பார்க்கும்போது சம்திங் டு டூ வித் கேமிங் அப்படின்றது தெரியுது. இந்த கேம்னாலே பிரச்சனை தான். அது எந்த பிக் பாஸ் கேமாக இருந்தாலும் சரி, அது வந்து ஃபோனில் இருக்கிற கேமாக இருந்தாலும் சரி, இட் டெஃபினெட்லி ஹேஸ் சம்திங் டு டூ வித் மைண்ட் கேம் இருக்கும். கண்டிப்பாக அது எந்த கேமாக இருந்தாலும் அந்த மைண்டு அதில் இன்வால்வ் ஆகும். ஸோ அந்த மைண்டுங்கிறது வந்து அவ்வளோ ட்ரிக்கியான ஒரு விஷயம். அந்த மைண்ட் நம்ம வந்து என்னதான் கேமுக்குள்ளே போனாலும் நம்மளோட மைண்டை வந்து ரொம்ப ரொம்ப ப்ரொடெக்டடாக வைக்கணும். அது எந்த கேமாக இருந்தாலும் சரி, லைஃப்லேயும் சரி, நம்மளோட மைண்டை நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். அது இந்த காலத்து ஜென்ரேஷனில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா சின்ன பிறந்த குழந்தைக்கு கையில் கூட கூட ஐபேடை கொடுத்துடுறாங்க, ஃபோனை கொடுத்துடுறாங்க. அதுங்களுக்கு எல்லாமே தெரியுது. சின்ன குழந்தை அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்ற காலம்லாம் போயிடுச்சு. ஸோ தே நோ மோர் தென் அஸ். போய் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுறது, கொள்வது. மை கிட்ஸ் ஆல்சோ யூஸ் டு பி. என்னோட குட்டி பொண்ணு ஜெயாலாம் வந்து பார்த்திங்கன்னா 2-3 வயசில் ஃபோன் உள்ள போய் அந்த ஆப்பிளில் போய் பே பண்ணிடும். மாதம் வந்து பில்லு வரும்போது மட்டும் ஒரு 99 ருபீஸ் போயிட்டே இருக்கும். என்னடா இந்த 99 ருபீஸ்னால் ஏதோ ஒரு கேமுக்கு போய் போட்டுட்டு அது மந்த்லி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. 2 வயசு 3 வயசு. ஸோ கிட்ஸ் ஆர் வெரி ஸ்மார்ட். பட் அங்கே தான் நம்ம கற்றுக்கணும் தட் கிட்ஸுக்கு எவ்வளோ எக்ஸ்போஸ் பண்ணணும், எதில் எக்ஸ்போஸ் பண்ணணும், அவங்களுக்கு நல்லது கெட்டது கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது. இந்த படத்தில் வந்து அந்த மாதிரி சம்திங் டு டூ வித் கேம் அண்ட் கெட்டிங் அடிக்டட் அண்ட் அதனால வந்த ஒரு சில ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது. நிறைய ஆக்ஷன் இருக்குது படத்தில், நிறைய பெண்கள் ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் சம்திங் புதுசாக இருந்தது பார்க்கும்போது. அண்ட் ரிச்சாக எடுத்திருக்காங்க. சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது, ரிச்சாக, நல்ல லொக்கேஷன்ஸ் அண்ட் ஆல் தட். ஸோ கண்டிப்பாக இதில் வந்து ஒரு படம் எடுத்து இன்றைக்கி வந்து இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வர்றது எவ்வளோ பெரிய விஷயன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த அளவுக்கு வந்து அவங்க ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு ஒரு பெரிய விஷயம் பண்ணுறாங்க. ஸோ ஆல்வேஸ் நீங்கள் ப்ரெஸ் மீடியா வந்து சொல்லவே வேண்டாம், நீங்கள் எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவீங்க. அது எந்த படமாக இருந்தாலும் நீங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க. பட் மக்களும் வந்து எஃபர்ட் எடுத்து, ஏன்னா இந்த மாதிரி சின்ன படங்கள் நியூ கமர்ஸ் வச்சு எடுக்கும்போது தியேட்டருக்கு போய் பார்க்குறதுக்கான எஃபர்ட் கண்டிப்பாக எடுக்கணும். அது வந்து இந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது தே ஷுட் கெட். பட் இந்த சப்ஜெக்ட் சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஹோப்ஃபுல்லி வித் உங்கள் சப்போர்ட் இந்த படம் வந்து மக்களிடையில் வந்து ஒரு நல்ல ஒரு ரிவ்யூஸ் வரணும். And I wish the team and SR Rajan and all the actors and technicians all the best. And கண்டிப்பாக இந்த மாதிரி படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் as always. Thank you very much. Thank you. முன்னாடி பார்த்தாலே பயமாக இருக்குது. சரி, முன்னாடி பார்த்தா தான் பயமாக இருக்குன்னு இந்த பக்கம் பார்த்தா அதுக்கு மேலே பயமாக இருக்குது. ஏன்னா இருக்கிற ஆள் எல்லாமே பெரிய பெரிய ஜாம்புவான். பக்கத்தில் வனிதாக்கா இருக்காங்க. அதில் எவ்வளோ சிரிச்சாங்க, கொஞ்சம் பயம் போயிடுச்சு. ஏன்னா வனிதாக்காவும் நானும் கடைசி தோட்டான ஒரு படம். இல்லைக்கா, நீங்கள் சிரிச்சாதான் அழகாக இருக்கீங்க. நீங்கள் உருன்னு தான் எனக்கு பயமாக இருக்குது. அக்காவும் நானும் ஒரு படம் இப்போ முடிச்சிருக்கோம், கடைசி தோட்டான ஒரு படம். ஸோ அதில் பாதி பயம் போயிடுச்சு, இப்போ சிரிச்சோன்னே மொத்த பயமும் போயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து இமெயில் படம் வந்து எனக்கு 2வது படம். நான் ஒரு யூடியூபர், ஆரஞ்சு மிட்டாய்ன்ற யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். ஸோ என்னை கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்தது வந்து நம்ம ராஜன் சார். ஆக்சுவலாக வந்து
இந்த படத்தை வந்து எஸ்ஆர் ராஜன் சார் தான் டைரக்ஷன் பண்ணார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க, அது சுத்த பொய். ஏன்னா அவர் டைரக்ஷன் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை. ஏன்னா அவர் அப்படி தான் இருப்பார். எல்லாருக்கும் எப்படி அப்ரோச் பண்ணணும், ஒருத்தர் வந்து நம்மளை நம்பி நடிக்க வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களை எப்படி அப்ரோச் பண்ணணும், அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு, தேவையான ரூம்பு, தேவையான பணம், ஸோ அது இல்லாமல் அவங்களுக்கு தேவையான வாய்ப்பு, ஒருத்தர் வந்து எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணி இந்த பையனுக்கு இதை வரும், இவனை இப்படி தான் கொண்டு வரணும்னு சொல்லி தோளில் தட்டி கொடுத்து வேலை வாங்கின டைரக்டர்ஸில் ராஜன் சார் வந்து ஃபஸ்ட்டு. அது ஃபஸ்ட் சொல்ல முடியாது, அதாவது அவரும் ஒருத்தர். ஸோ அவர் ஃபஸ்ட்டு படம் அப்படின்றது வந்து எனக்கு நம்பவே முடியல. நான் போய் டேரக்டர் நிறைய படம் பண்ணியிருப்பாரு, நான் வேலை பயங்கரமாக வாங்குறாருப்பா, கரெக்டாக யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவர் ஃபஸ்ட்டு படம்னு சொன்னாங்க. படம் ரொம்ப அழகாக வந்திருக்கு. யூடியூப் பற்றி தான், அதாவது யூடியூப்பில் வந்து நிறைய கேம்லாம் பார்ப்பீங்க, கேங்லிங் கேம்லாம் பார்ப்பீங்க. ஸோ அது மூலிமா வந்து மாட்டினா என்ன பிரச்சனை வரும் அப்படின்றது தான். அது ஒரு யூடியூபராக நான் அந்த படத்தில் நடிச்சிருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் ஒரு காமெடி கேரக்டர் பண்ணியிருக்கேன். வாய்ப்பு கொடுத்த ராஜன் சாருக்கு வந்து மிக்க மிக்க நன்றி. நன்றி சொன்னால் பத்தாது, தொடர்ந்து. ஆனால் நீங்கள் சம்பளமே கொடுக்காட்டியும் பரவாயில்ல, உங்கள் ப்ரொடக்ஷனில் கண்டிப்பாக நான் நடிக்கணும். ஏன்னா உங்கள் மனசுக்காகவே நடிக்கணும். இந்த படத்தில் வந்து உங்கள் மனசுக்காகவே இந்த படம் பெரிய ஹிட் ஆகும். ஏன்னா படம் நல்லா வந்திருக்கு. அதை தாண்டி ஒரு நல்ல மனுஷன் வந்து இதில் வந்து எடுத்திருக்காரு. எல்லாருமே ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு. வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டியான்ற வரைக்கும் சின்ன நடிகர் பெரிய நடிகர் அதெல்லாம் இல்லாமல் எனக்கு முதல் வந்து ஃபஸ்ட்டு கேரவானில் ஏற்றி அழக பார்த்த ஆளுன்னு சொல்லலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து சேரில் உட்காந்துருந்தேன். ஏன்டா சேரில் உட்காந்துருக்கு அப்படின்னா, இல்லை நான் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க, நம்ம அசோக் அண்ணா இருக்காரு, முருகா அசோக் அண்ணா இருக்காரு, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, எல்லாரும் நமக்கு ஒன்று தான், உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். வணக்கம். மேடையில் இருப்பவர்களை எல்லாம் நான் அறிமுகம் பண்ணல, அவங்க நிறைய அறிமுகமாயிட்டு இன்னும் அறிமுகத்தோடவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. நிறைய வெற்றி படங்களை எடுப்பதற்கு ரொம்ப ஆர்வத்துடன் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். உங்களை பார்த்து கொண்டு இந்த இடத்துல வந்து நம்ம வந்து எஸ்ஆர் ராஜன் சார் வந்து ஜூது நம்மளை எப்படி சூது பண்ணி கவ்வுது அப்படின்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. அந்த படத்தில் நான் பெங்களூரில் போய் ஒரு 2 நாள் ஷூட்டிங்கில் இருந்தேன். ஆனால் நல்ல டைலாக்லாம் அருமையாக இயக்கி கொண்டு போயிருக்காரு. அதுக்கு எதிரில் உள்ள கேரக்டரை எப்படி நம்ம மயக்கணும், அதன் பிறகு வந்து மனோபாலா சார்கிட்ட எப்படி டைலாக் டெலிவரி பண்ணி பேசணும், எல்லாம் ஒன்று விடாத கவனித்து அருமையாக இயக்கியிருக்காரு. இந்த கதையை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போகும்போது எப்படி வெற்றி பெறணும்னு டைலாக்லாம் ரொம்ப ரூமில் போட்டு சிந்திச்சு யோசனை பண்ணி ஒன்றா எழுதியிருக்காரு. இந்த படம் வெற்றி பெறுறதுக்கு நான் வாழ்த்தி வணங்கி விழைகிறேன். நன்றி, வணக்கம். இமெயில் அவர் பாருங்க, பாலாஜி எப்படியெல்லாம் டெஸ்ட் பண்ணுறாரு பாருங்க. அங்கே வெளியில் வந்து இயற்கை சீற்றம் காத்துட்டு இருக்குது. திடீர்னு சொல்லுவாங்க வானம் கிழிஞ்சிச்சு, மேகம்லாம் கிழிஞ்சி போச்சு, தப்பன்னு தண்ணி கொட்டிச்சுன்னுவாங்க. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுக்கோங்கன்னு வேறு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தும் பாலாஜி மீண்டும் வளர்த்துட்டு இருக்கிறார். நன்றி, வணக்கம், விழைகிறேன்.